நான் சொல்ற சினாரியோவை இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு 10 லட்சம் ரூபா ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறீங்க. சீக்கிரமா அது நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. ஆனா ஒரு நாள் திடீர்னு பார்த்தா மார்க்கெட் செம்ம கிராஷ் ஆகி 30% டவுன்ல இருக்கு. மொத்த மார்க்கெட்டுமே பேனிக்ல இருக்கு. ஒரு பக்கம் நியூஸ் சேனல்ஸ், இன்னொரு பக்கம் யூடியூபர்ஸ்லாம் ரெசெஷன் வருது, உங்கள்ட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்துருங்க அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்போ நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? மார்க்கெட் திரும்ப ரெக்கவர் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில உங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுவீங்களா, இல்ல இருக்கிற பணத்தெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கிறத வித்துருவீங்களா? நார்மலா ஒரு காமான சினாரியோல இதை யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது ரெக்கவர் ஆகும், நம்ம ஹோல்டு பண்ணலான்னு தான் தோணும். ஆனா அந்த எக்ஸாக்ட் சினாரியோல உங்களுக்கு பேனிக்ன்றது அதிகமாகி இருக்கிற அமௌண்ட்டை காப்பாற்றணுமே அப்படின்ற எண்ணம் தான் அதிகமா வந்து அதை விற்க தோணும். அண்ட் 10ல் 9 பேர் கண்டிப்பா வித்துருவாங்க, ஒருத்தர் மட்டும் தான் ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ இங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இமோஷன் தான் இந்த மார்க்கெட்டையே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த வீடியோல நாம மார்க்கெட் கிராஷஸை பத்தி தான் பார்க்க போறோம். மார்க்கெட் கிராஷஸோட இமோஷன்ஸ், ஹிஸ்டரியில நடந்த முக்கியமான மார்க்கெட் கிராஷஸ் அண்ட் அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டது, சயின்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர் சைக்காலஜி, அப்புறம் கிராஷஸ் நடக்கும்போது எப்படி நம்மளே நாம காமா வச்சுக்கிறது, அண்ட் ஃபைனலா இந்த மாதிரி கிராஷஸை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸா மாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். முதல்ல நம்ம பார்க்க போகிறது த இமோஷனல் ரோலர் கோஸ்டர் ஆஃப் த மார்க்கெட். மார்க்கெட்ஸ் எப்போவுமே வெறும் நம்பர்ஸை வச்சு மூவ் ஆகிறது கிடையாது, ஹியூமன்ஸ் எமோஷன்ஸை வச்சு தான் மூவ் ஆகுது. எந்த ஒரு புல் ரன்னாக இருக்கட்டும் இல்லை பியர் ரன்னாக இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் ஹியூமன் இமோஷன் சைக்கிளை தான் ஃபாலோ பண்ணுது. ஆப்டிமிசம், அதாவது உறுதியாக நம்மளால கெயின்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நம்புறது. எக்ஸைட்மெண்ட், மார்க்கெட்டில் நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட். த்ரில், மார்க்கெட் சின்ன சின்ன டிப் நடக்கும்போது ஒரு த்ரில் கிடைக்கும். இஃபோரியா, கொஞ்சம் ஒரு பரவச நிலையில இருப்போம். ஆன்சைட்டி, நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கவலை வர ஆரம்பிக்கும். பேனிக், நம்மளால கண்டிப்பா இதுல இருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியாது அப்படின்ட்டு நம்மள்ட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்க பார்ப்போம். கேப்சுலேஷன், மார்க்கெட் நார்மல் ஆனதுக்கு அப்புறமா மறுபடி ஸ்டாக்ஸை வாங்க ஆரம்பிப்போம். ஹோப், நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம். அண்ட் இங்கிருந்து ஆப்டிமிசம், கண்டிப்பா நம்மளால கெயின்ஸ் எடுக்க முடியும், அதாவது ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை வருது. இப்படியே இந்த சைக்கிள் ஆனது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு 2021 பிட்காயின் $69,000 தொட்டுச்சு. அப்போ மக்கள்லாம் பிட்காயின் கண்டிப்பாக $1 லட்சம் தொடும் அப்படின்னு நம்பி இஃபோரியா ஸ்டேஜில் எல்லாரும் அதை வாங்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு பரவச ஸ்டேட்டில் வாங்கினாங்க. ஆனால் $69,000 பிட்காயின் பிரைஸ் அங்கேருந்து கிராஷ் ஆக ஆரம்பிச்சது. அடுத்ததான் ஆன்சைட்டி ஸ்டேஜ் வந்தது, டினைல் ஸ்டேஜ் வந்தது. பிட்காயின் கிராஷ் ஆகி $16,000 தொட்டுச்சு. அது $69,000 வாங்கினவங்களாம் பயந்து போய் இருக்கிறத காப்பாற்றிட்டு போவோன்னு சொல்லிட்டு $16,000 வித்துட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இது ஒரு ஹியூமன் இமோஷன் சைக்கிள்ன்றனால அடுத்தடுத்த ஸ்டேஜும் வந்து அகைன் ஆப்டிமிசம் ஸ்டேஜுக்கும் வந்து பிட்காயின் $1 லட்சம் தொட்டுச்சு. எதனால மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் பேனிக் டைம்ல செல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சைக்காலஜி படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட லாஸ் ஆகும்போது கிடைக்கிற வலி டபுள் மடங்கு. இதை தான் சைக்காலஜில லாஸ் அவர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் எப்பவுமே மார்க்கெட்ல ஒரு கிராஷ் நடந்தா 90% பீப்புள் அதை வித்துறாங்களே தவிர யாரும் அதை ரெக்கவர் ஆகும்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பேனிக்ல செல் பண்றதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா இந்த ஹெர்ட் மென்டாலிட்டி, அதாவது மந்தை மைண்ட் செட். எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதே பண்றது. எல்லாரும் வாங்கினாங்கன்னா நம்மளும் வாங்குவோம், எல்லாரும் விற்கிறாங்கன்னா நம்மளும் விற்கிறோம். இந்த மென்டாலிட்டியை தான் ஹெர்ட் மென்டாலிட்டின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்ததா ஹிஸ்டரியில நடந்த பிக்கஸ்ட் கிராஷஸ்லாம் பார்க்கலாம். 1929 ஸ்டாக் பிரைசஸ்லாம் கண்டினியூஸா மேலே போய்கிட்டே இருந்தது. அப்போ நிறைய பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள குதிச்சு நிறைய ஸ்டாக்ஸை வாங்கினாங்க. ஆனால் அதுக்கப்புறமா 89% கிராஷ் ஆச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட் எப்பவுமே மேலே போய்கிட்டே இருக்காது. அடுத்ததா 1999 இருந்து 2001 நடந்த ஒரு பெரிய கிராஷ். அந்த டைம்ல தான் இன்டர்நெட்னு ஒன்று நல்ல பிரபலமாகிக்கிட்டு வந்துட்டு இருந்தப்போ அதிகமாக எல்லாரும் அந்த மாதிரியான கம்பெனிஸ்லயே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுவும் ஒரு கிராஷ் ஆகி 90% பீப்புள் அவங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் லாஸ்ல செல் பண்ணாங்க. மக்கள் ஏன் அதிகமா இந்த இன்டர்நெட் பேஸ்டு கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க? நம்பர் 1 ஹெர்ட் மென்டாலிட்டி, அதாவது எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ரெண்டாவது ஓவர் கான்பிடன்ஸ், இது ஒரு நியூ டெக்னாலஜி, கண்டிப்பா நமக்கு ப்ராஃபிட்ஸ் தரும்னு நம்பி இன்வெஸ்ட் பண்ணாங்க. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நியூ டெக்னாலஜியா இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் மேல போகும்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன் இதை அழுத்தி சொல்றேன்னா, அந்த டைம்ல
நடந்த மாதிரியே இப்போ ஏஐ டெக்னாலஜில எல்லாரும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இங்கேயும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். அடுத்ததா கோவிட் டைம்ல வந்த கிராஷ். இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலையை இன்வெஸ்டர்ஸ் முன்னாடி பார்த்தது இல்லைன்றனால ரொம்ப பேனிக்கா எல்லாரும் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே மாசத்துல மார்க்கெட்ல இருந்து $6 trillion வைப்ட் அவுட் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் ரிகவர் ஆச்சு. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு லெசன் என்ன அப்படின்னா, அதாவது என்னதான் ஒரு அன்சர்டனிட்டி மார்க்கெட்ல இருந்தாலும் மறுபடி மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். அடுத்ததா மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றத பார்ப்போம். லாங் டர்ம் மைண்ட் செட். இன்வெஸ்ட்மெண்ட்டோட மீனிங்கே நம்ம போடுற பணம் ஃபியூச்சர்ல க்ரோ ஆகணும் அப்படின்றது தான். ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? உடனே ப்ராஃபிட் வேணும்னு. ஒரு நாள்லயோ ஒரு வாரத்திலயோ இல்ல ஒரு மாசத்துக்குள்ளேயோ ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறோம். சோ இந்த மைண்ட் செட்டை மாத்தி லாங் டர்முக்கு எப்பவுமே திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்ததா இமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அதை அவாய்ட் பண்றதுக்கு சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க லாங் டர்முக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி போர்ட்ஃபோலியோ உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்காதீங்க. ரெண்டாவது, என்னதான் டிப் இல்ல கிராஷ் வந்தாலும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்னவோ அதுல மட்டுமே நீங்க ஃபோக்கஸ்டா இருங்க. அடுத்ததா டைவர்சிஃபை யுவர் அசெட்ஸ். எப்பவுமே உங்க மொத்த பணத்தையும் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் மேல மட்டுமே போடாதீங்க. நிறைய நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ தட் ஒரு ஸ்டாக் நல்லா அடி வாங்கினாலும் இன்னொரு ஸ்டாக் அதை பேலன்ஸ் பண்ணி ஓவராலா உங்க போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் ஹெல்த்தியாவே இருக்கும். அடுத்ததா எப்படி இந்த மார்க்கெட் கிராஷஸ் எல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறது அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது எல்லாரும் பயந்து போய் செல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அதை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் அந்த டைம்ல வாங்கி போடணும். 2001 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்போ பெரிய ஒரு கிராஷ் நடந்தது. அப்போ எல்லாரும் பயந்து போய் அவங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப யாரெல்லாம் அமேசான் மாதிரியான நல்ல ஸ்டாக்ஸை வாங்கினாங்களோ அவங்களாம் 2008லயே மில்லியனரா மாறிட்டாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். பை ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் அட் அ டிஸ்கவுண்ட் பிரைஸ். டிஸ்கவுண்ட் பிரைஸ்ன்னு கேட்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா அதே ஸ்டாக்ஸ் நார்மல் வேல்யூல இருந்து கீழே கிராஷ் ஆகிட்டு இருக்கும்போது அது டிஸ்கவுண்ட் பிரைஸ் தான் தெரிஞ்சு ஏன் நம்ம அதை வாங்க மறுக்கிறோம். அதனால நல்ல ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் கிராஷ் ஆகும்போது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அடுத்த முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, கீப் கேஷ் ரிசர்வ்ஸ் டு இன்வெஸ்ட் டியூரிங் டிப்ஸ். அதாவது என்னதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எப்பவுமே நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும். அண்ட் ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். ஸோ எப்பெல்லாம் மார்க்கெட் கிராஷ் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸை நம்ம சேர்த்து வச்சிருக்க அந்த ஃபண்ட் மூலியமா வாங்கணும். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராட்டஜிஸ் கிராஷ் நடக்கும்போது. நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தடவை மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது உங்களுக்குள்ள இந்த ஒரு கேள்வி தான் வரணும். எல்லாரும் பேனிக் ஆகி செல் பண்ற மாதிரி நம்மளும் செல் பண்ண போறோமா, இல்ல இந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வெல்த்தை சேர்க்க போறோமா? சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட்ன்றது வெறும் நம்பர்ஸை வச்சு மூவ் ஆகுறது கிடையாது, ஹியூமன் எமோஷன்ஸை வச்சு மூவ் ஆகுறது. யாரெல்லாம் இங்க கிராஷஸ் நடக்கும்போது காமா இருந்து ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்கலாம் எப்பவுமே டாப்ல தான் இருப்பாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்திருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.